ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு என்னெல்லாம் தருவாரோ அது எல்லாத்தையுமே எனக்கு தந்துட்டேன். மானம், மரியாதை, பாரம்பரியம், எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்டான உன்னுடைய எல்லா கம்பெனிஸோட சைனிங் அத்தாரிட்டியை என் பேருக்கு எழுதி ரொம்ப நல்லா காரியம் பண்ண மகேஷ் லுத்ரா. இந்த நாள் இருக்கு எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான நாள். என்னுடைய மொத்த ஃபியூச்சரும் இந்த நாளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இந்த நாள் தான் நான் உன்னுடைய 2 பிள்ளைங்களையும் உன்னுடைய எல்லா கம்பெனிஸ்ல இருந்தும் கிக் அவுட் பண்ண போறேன். இன்னைக்கு பேண்ட்ராகுல்லா காம்ப்ளெக்ஸ்ல லக்ஸரி டவுன்ஷிப் இனாகுரேஷன் இருக்கு. அந்த டவுன்ஷிப் அடையறதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், கடுமையா உழைச்சிருக்கேன். யூனோ மகேஷ் லுத்ரா, அந்த லக்ஸரி டவுன்ஷிப்போட இனாகுரேஷன் முடிஞ்சதும் இந்த பிரித்வி மல்ஹோத்ரா பிசினஸ் வேர்ல்ட்லயே ரொம்ப பெரிய பேரா மாறிடும். அது மட்டும் இல்ல, பெஸ்ட் பிசினஸ் மேன் ஆஃப் தி இயர் அவார்டு எனக்கு தான் கிடைக்க போகுது. அண்ட் தி என்டையர் கிரெடிட்ஸ் கோஸ் டு யூ. ஏன்னா நான் எதையெல்லாம் விரும்புறேனோ அதையெல்லாம் கொடுத்தேன். இந்த நாள்ல இருந்து பிசினஸ் மேனா இருந்த பிரித்வி மல்ஹோத்ரா ஒரு பிசினஸ் டைகூன் ஆயிடுவான். இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா விஷயமும் இந்த உலகத்துல 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், யூ அண்ட் மீ. சோ இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னா, அண்ட் வருங்காலத்துல நான் எப்படி இருக்க போறேனோ அது எல்லாத்துக்குமே நீதான் காரணம் மகேஷ் லுத்ரா. எல்லாமே உன்னாலதான். சோ தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். உனக்கு எதுவுமே கிடைக்காது. என் பிள்ளைய உனக்கு எதுவும் கிடைக்காது. உனக்கு எதுவும் கிடைக்காது. உனக்கு எதுவும் கிடைக்க விட மாட்டேன். உன்னை நான் கொன்றுவேன். என்னாச்சு? ஐயோ! Are you all right? வெளியே வா. சார், என்ன நடக்குது? மகேஷ் லுத்ரா எப்படி குணமாயிட்டு இருக்கா? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இன்னையில இருந்து புது ஆர்டர்ஸ கேட்டுக்கோ. என்னோட ஆர்டர்ஸ் யாரெல்லாம் உன்கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே மறந்துரு. அண்ட் இனிமே மகேஷ் அப்பாவை அன்பாதான் ட்ரீட் பண்ணணும். மெடிக்கல் அசோசியேஷன் பேரை கேட்டிருக்கல, அங்க போய் உன்னை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் மெடிக்கல் அசோசியேஷன்ல இருக்கிறவங்க உன்னோட பேரை அங்க இருந்து கட் பண்ணிடுவாங்க. அப்புறம் லைஃப் டைம் உனக்கு ஜாபே கிடைக்காது. ஆன்சர் மீ. சார், நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது சார். Now I get it. நாம நம்ம ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணி ஆகணும். இப்ப வேற ஏதாவது பண்ணு. எல்லாரும் பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கணும். பாம்பு. மகேஷ் லுத்ராவுக்கு பாம்பை காட்டு. எனக்கு வேண்டியதெல்லாம் அந்த பாம்பை பார்த்து மகேஷ் லுத்ரா இன்னைக்கு நடக்கிற பார்ட்டியில பயந்து ஆடுற ஆட்டத்துல அலறி அடிச்சு ஓடணும். அத பார்த்து எல்லாரும் சிரிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் மகேஷ் லுத்ரா இன்னைக்கு நடக்கிற பார்ட்டியில கேவலமா காமெடியா சிரிக்க வைக்கிற பைத்தியக்காரனா தான் தெரியணும். ஏன்னா மகேஷ் லுத்ரா பாம்பை பார்த்த என்ன பண்ணுவாங்கிற உண்மை நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் மகேஷ் லுத்ராவுடைய பிரம்மையா தெரியணும். மகேஷ் லுத்ரா ஆளுங்களை பார்த்து அவங்க சிரிப்பை பார்த்து ரொம்பவே கோவப்படுவான். அவனுடைய அந்த கோவத்தை பார்த்து எல்லாருமே அவன் மேல பரிதாபப்படுவாங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் இன்னைக்கு பார்ட்டியை யாரெல்லாம் அட்டன் பண்றாங்களோ அவங்க எல்லாரும் மகேஷ் லுத்ராவுக்கு பிரம்ம பிடிச்சிருக்கு, முழுசா அவன் பைத்தியமாயிட்டான்னு தோணணும். அவ்வளவுதான் எனக்கு வேணும். ஐ வாண்ட் இதே பைத்தியக்காரத்தனம், இதே வெறித்தனம் மகேஷ் லுத்ராவோட பெர்மனன்ட்லி அப்படியே இருக்கணும். அப்பதான் யாரெல்லாம் மகேஷ் லுத்ராவை இந்த உலகத்துல யாரெல்லாம் பெரிய பிசினஸ் மேனா பார்த்தாங்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த மகேஷ் லுத்ராவுக்கு ஒரு புது பேரை வைக்கணும். பைத்தியக்கார மகேஷ் லுத்ரா. அத்தை, எனக்கு எதுவும் சரியா படல. நீங்களே பாருங்க, அந்த பிருத்வி ஈவென்ட் பார்ட்டிய நம்ம வீட்ல வச்சிருக்கான். ஆனா நம்ம யாருமே சந்தோஷமா இல்ல. குட் ஈவினிங் எவ்ரிவான். நீங்க எல்லாரும் அழகா இருக்கீங்க.
ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அங்க எல்லா கெஸ்டும் வந்துட்டாங்க. கெஸ்ட் லிஸ்ட்ல மிகப்பெரிய ஃபினான்சஸ் பேரும் இருக்கு. அண்ட் இன்னைக்கு பார்ட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ வாண்ட் நீங்க எல்லாரும் என்னுடைய விருந்தாளிகளை என்டர்டைன் பண்ணணும். அவங்க முன்னாடி நல்லா பிஹேவ் பண்ணுங்க. ரொம்பலாம் பண்ண வேண்டாம். அவங்க முன்னாடி சிரிக்கணும், கொஞ்சம் ஆக்டிங் பண்ணணும். வி ஆல் ஆர் ஃபேமிலி. உங்க எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், என் மேல உங்களுக்கு நிறைய அன்பு இருக்குன்னு காட்டணும். அப்பதான் என்னுடைய இம்ப்ரெஷன் என்னுடைய கெஸ்ட் முன்னாடி நல்லா இருக்கும். ஏன்னா என்னுடைய இம்ப்ரெஷன் என்னுடைய கெஸ்ட் முன்னாடி நல்லா இல்லைன்னா நான் உங்க எல்லாரையும் டிப்ரெஷன்ல தள்ளி விட்டுருவேன். ஒருவேளை நீங்க எல்லாரும் நல்லா பிஹேவ் பண்ணி எனக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைச்சதுன்னா என் மூடும் நல்லா இருக்கும். ஒருவேளை என் மூடு நல்லா இருந்ததுன்னா உங்க எல்லாருக்கும் என்ன வேணுமோ அதை நான் உங்களுக்கு தருவேன். as simple as that. Is that clear? எல்லா கெஸ்டும் கீழே வந்துட்டாங்க. Good. கிருத்திகா, hold my hand, கிருத்திகா. ஏன்னா என்ன நானே கிருத்திகாவோட ஹஸ்பண்ட், இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு இப்படிதான் என் கெஸ்ட் முன்னாடி நான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க போறேன். போறதுக்கு முன்னாடி மறந்துடாதீங்க, ஒருவேளை நீங்க யாரும் நல்லா பிஹேவ் பண்ணல, பார்ட்டி முடிஞ்சதும் உங்க நிலைமை ரொம்பவே மோசமாயிடும். அதுக்கெல்லாம் நீங்க மட்டும்தான் பொறுப்பா இருப்பீங்க. பிருத்வி, கெஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. Excuse me. Come. Welcome, 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 Mr. Nannavare. Hello, how are you? Thank you so much for coming. You welcome. நீங்க இங்க வந்ததால இந்த பார்ட்டியை களை கட்டிடுச்சு. Thank you. Meet her, my better half, my wife, Kritika. Hello. ஹலோ. Hi, hello, how are you? I'm good. Thank you. Mr. Navare, நான் உங்களை என்னுடைய அழகான ஃபேமிலிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன். Just give me a moment. Yeah, sure. பாட்டி, அத்தை, and auntie. Excuse me, please. Natasha. Shalin. இவங்களை பாத்தீங்களா? இவங்க தான் எங்க பாட்டி, த ஹெட் ஆஃப் லூத்ரா ஃபேமிலி. Hello. இவங்களை பாருங்க, இவங்க தான் அத்தை, கிருத்திகாவுடைய மாம். Hello. எனக்கு என் அத்தைனா ரொம்பவே பிடிக்கும். என் அத்தைக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்சதுனாலதான் அவங்க பொண்ணை என் கையில பிடிச்சு கொடுத்துட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இவங்க மாமி, பேருக்கு தான் மாமி, ஆனா மாம் மாதிரி தான் எல்லாரையும் நேசிப்பாங்க. அவ நதாஷா, ஹாய். ஷர்லினோட தங்கச்சி. அண்ட் அவங்க ஷர்லின் ரிஷப் லூத்ரா. வணக்கம். அவ்வளவுதான் என்னோட சின்ன அழகான குடும்பம். Good. After very long time, நான் இப்படி ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி பார்க்குறேன். அதுவும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ அன்பாக இருக்கிறீங்க. ஆமா, எங்க சார் மூளையை வச்சில்ல, மனசை வச்சு பிசினஸ் பண்றவரு. ஃபேமிலியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாரு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தர் ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து எல்லோரையும் நேசிக்கிறாரோ அவர் கண்டிப்பாக பிஸ்னஸையும் நேசிப்பார். அதோட அன்போட பிஸ்னஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப அபாரமாக போகும். அட என்ன பாருங்க சார், எவ்வளவு பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியும்ல. ஏன்னு தெரியுங்களா? எல்லாமே இந்த குடும்பத்தால தான் சார். இந்த வீட்டால, இந்த குடும்பத்தால தான். மிஸ்டர் நன்னாவரே, பேருக்கு மட்டும்தான் இந்த வீட்டு மாப்பிள்ள. இங்க இருக்கிற எல்லாரும்
என்ன இந்த வீட்டு பிள்ளையா தான் நினைக்கிறாங்க. மகனை நேசிக்கிற மாதிரி நேசிக்கிறாங்க. எனிவேஸ், யூ ஆல் ப்ளீஸ் என்ஜாய் த பார்ட்டி. ப்ளீஸ் கண்டினியூ. பிரமாதம் பிருத்வி, ஒரு நல்ல பையன் மாதிரி என்னமா ஆக்டிங் பண்ற. ஃபேண்டாஸ்டிக். பிருத்வி, எம்எல்ஏ சார் வந்துட்டாரு. Come. MLA Surender sir, thank you so much for coming. Thank you so much for coming. Thank you. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலியே உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். எப்படிலாம் நீங்க மக்களுக்கு சேவை பண்றீங்கன்னு. உங்களை சந்திச்சது என்னுடைய சௌபாக்கியம் சார். சௌபாக்கியம் உங்களுக்கு இல்ல சார், எங்களுக்கு தான். நான் மக்களுக்கு சேவை பண்றவன். எங்க சேவை தேவைப்படுதோ அங்க வந்துருவேன். வாங்க வாங்க சார், ப்ளீஸ் உட்காருங்க. வாங்க சரி சார், ப்ளீஸ் உட்காருங்க. ப்ளீஸ் ஹேவ் யூர் சீட். தேங்க்யூ. இப்ப மீடியாவும் வந்துருவாங்க. நாகரே, ஸ்பீச் எல்லாம் ரெடி தானே? ரெடி. குட். வெயிட்டர், இப்போ நீங்க சொல்லுங்க சார், பிசினஸ்ல எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க? முதல்ல இந்த லக்ஸுரி ப்ராஜெக்ட்ல பிளானிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிளானிங் எப்படியோ அதுக்கு தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட். சார், நாங்க உங்களோட ஒரு பிரேக்கிங் நியூஸ் கேள்விப்பட்டோம். சார், இந்த முறை பெருசா ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறதா சொன்னீங்களே, என்ன சார் சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் இருக்குதா? வெற்றி எப்படி ஒவ்வொரு முறையும் ஜெயிக்கிறனோ அதே மாதிரி இப்போ நான் ஜெயிக்க தான் போறேன். இந்த நாகரை எங்க காணாம போனா? எங்க சார் மூளையை வச்சில்ல, மனசை வச்சு பிசினஸ் பண்றவரு. ஃபேமிலியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவாரு. இப்ப இந்த எம்எல்ஏ அப்புறம் இந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு குடும்பத்தோடைய அன்புனா என்னன்னு காட்டுறேன். நீங்க எல்லாரும் ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஐ வில் பி ரைட் பேக். ஓகே, வாங்க வாங்க.
போங்க, போய் நாகரேவை அரெஸ்ட் பண்ணுங்க. மிஸ்டர் கரண், எங்களுக்கு நாகரை மேல சந்தேகம் தான். ஆனா எங்க கிட்ட நாகரிக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்ல. கொஞ்சம் டைம் கொடுங்க. ஆதாரம் மட்டும் கிடைச்சா நாகரி கையில விளங்க மாட்டிடலாம். ஃபர்ஸ்ட் அவரோட ஸ்பீச்சை கேட்டுடலாம். Guys, the famous name Mr. மகேஷ். இவரை யாருக்கு தான் தெரியாது? அவரு இண்டஸ்ட்ரீஸ் பிசினஸ் உலகத்துல ரொம்ப முக்கியமான பேரு. இன்னைக்கு இல்ல, பல வருஷங்களா. இன்னைக்கு வரைக்கும் இவங்க தான் பிசினஸ்ல டாப்ல இருக்காங்க. ஆனா இப்போ இவங்களோட இண்டஸ்ட்ரி அண்ட் பிசினஸ் உலகத்துல இன்னொரு உச்சத்தை இவங்க தொட போறாங்க. நீங்க எல்லாரும் பலத்த கரகோஷத்தோட ஒருத்தரை வரவேற்கணும். எனக்கு அவங்க மேல கண்மூடித்தனமான நம்பிக்கை இருக்கு. அவங்க இந்த பிசினஸோட பெருமையும் கௌரவத்தையும் கண்டிப்பா இன்னும் உச்சத்துக்கு கொண்டு போவாங்க. இன்னைக்கு ராத்திரி இங்க நடந்துட்டு இருக்கிற பார்ட்டியோட ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் அவங்க தான் இந்த வீட்டுடைய ஸ்ட்ராங் பில்லர். அவங்கள உங்க எல்லாருக்குமே தெரியும். பட் ஐ எம் லக்கி that I am presenting to the best of this house. அவங்க தான் the one and only one woman show. She is Preeta Karan. Thank you very much for coming. இந்த பிருத்வி எங்க காணாம போனா? அத்தை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா கரண் பிரீத்தாவை திரும்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். பாத்தீங்களா, அந்த போலீஸ்காரங்க கூட வந்திருக்காங்க. அதாவது பிரீத்தாவை வீட்ல கொண்டு வந்து விட அவங்களே வந்திருக்காங்க. வித்தியாசம் என்னன்னா, எந்த இன்ஸ்பெக்டர் பிரீத்தாவை அரெஸ்ட் பண்ணாரோ அவரு இந்த இன்ஸ்பெக்டர் இல்ல, வேற யாரோ ஒருத்தர். ஆனா அதனால என்ன, இப்போ பிரீத்தா வந்துட்டா, இந்த வீட்டோட உயிர் வந்துருச்சு. அத்தை, அவளை பாத்தீங்களா, எவ்வளவு அழகா இருக்கால. ஆனா அவ ஸ்டேஜ் கிட்ட எதுக்காக போறா? நீங்க எல்லாருமே இங்க வந்து என்ன ரொம்பவே கௌரவப்படுத்திருக்கீங்க. Thank you so much for coming. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு தான் மிஸ்டர் நாகரே. இந்த பார்ட்டிக்கும் இந்த நொடிக்கான காரணமும் நீங்க தான். ஐ மீன், நீங்க தான் நிறையவே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, அதுவும் இந்த ஃபேமிலியோட பிசினஸை டெவலப் பண்றதுக்காக. மிஸ்ஸஸ் பிரீதா, நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க லக்ஸரி டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்களாமே. சோ அப்படின்னா இந்த முறை இந்த குடும்பம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா என்ன? ஆமா, நீங்க எல்லாரும் சரியா தான் கேட்டிருக்கீங்க. நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கூல்ல அடி எடுத்து வைக்க போறோம். அப்புறம் ஒரு அழகான ப்ராஜெக்ட் பண்ண போறோம். அது எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியும். எல்லாராலையும் அவங்களோட ஹோம் ஸ்வீட் ஹோமை உருவாக்க முடியும். Start the presentation, please.
பிரீதா பிரீதா இங்க என்ன பண்றா? இவதான் செத்து போயிட்டாளே. பிருத்வி எங்க போனா? எல்லாம் ஓகே தானே? ஒருவேளை இந்த பிரீதா